கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியில இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தையும் காண கொடுத்து ஆண்டவர் நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்தி இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கண்களை மூடி இந்த நாளில் ஆராதனைக்காக நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, அன்பின் பரம பிதாவே, இந்த புதிய மாதத்தை நீர் காண கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நொடியிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கரம் பிடித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதத்தை நீர் காண கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்து நீங்க நடத்துங்க அப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மை சந்திக்கும்படியாக இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்த்து எங்கள் ஒவ்வொருடைய காரியங்களை விசாரிக்கிற பரம பிதாவே நீர் வழி நடத்துவீராக. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஏசப்பா ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியத்தை தேவ சமூகத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோமோ ஆண்டவராகிய கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிற எங்கள் பரம பிதாவே நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரை வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் நீர் அதிகமாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜீவனுள்ள சத்திய வசனத்தின் மன்னாவினாலே எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை சுகப்படுத்துகிற வல்லமை உடையவரப்பா. எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, சரீரத்திலோ அல்லது இருதயத்திலோ அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே உடைய தழும்புகளால் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிற தேவன் நீர்தானே. ஆவியானவரை வெளிப்படுவீராக. தேவதாசனை மறைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நீங்க பேசுங்கப்பா. பிள்ளைங்க என்னென்ன காரியத்தோடு கூட வந்திருக்கிறார்கள், கர்த்தரனோடு கூட இடைப்பட வேண்டுமே என்று வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் நீர் வைத்திருக்கிற வார்த்தையினாலே தேவதாசன் மூலமாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்தை அப்பா அது மிகுந்த ஆறுதலும் பலனுமாயிருப்பதாக. எப்படி லீதியாளின் இருதயத்தை திறந்தீரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க திறந்து கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க வெளிப்படுங்கப்பா. இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையின் முடிவிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையினாலே என் இருதயம் ஆறுதல் அடைந்தது. கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை செய்தரலும் அப்பா. பேசுகிற தாசனை நீங்க மறைத்து கொண்டு வெளிப்படுவீராக. எப்படி அப்பா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவானுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அந்த வல்லமை அவளுக்குள்ளாய் பூரண சுகத்தை கொண்டு வந்ததே தகப்பனே. அப்படியாக விசுவாசத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை தேடி வந்து அவளுக்கு தேவன் எப்படி சுகம் கொடுத்தீரோ அதே போலும் சமூகத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. ஒருவேளை மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்துவீராக. சரீரத்தில் சுகவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை அனுப்பி சுகப்படுத்துங்க அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளுவீராக. பேசுகிற தாசனுக்கும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினால் நிறைத்து தீர்க்க தரிசனமாய் தேவனாய கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதே, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதே அப்பா.
உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நீங்க பார்த்து கொள்வீராக தகப்பனே. ஜனங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக மகிமையான காரியத்தை இந்த அக்டோபர் மாதத்திலே செய்தருளும் அப்பா. எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திலே ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. பாடல் வேளையில் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஐயா. பாடல் வேளையில் நாங்கள் இணைந்து உம்மை பாடி ஆராதனை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க வழி நடத்துவீராக. வேத வாசிப்பு பகுதியை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் காணணுமே அப்பா. ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரை வந்து மூடுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லதமாக்கப்படுவதாக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தினாலே விடுதலை, சுகம், பலன் உண்டாவதாக. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உமக்கே கனமும் மகிமை, வல்லமை, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 9 மாதங்களை நிறைவடைய செய்து 10வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். 9 மாதங்களாக ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அழகாய் நம்மளை வழி நடத்தியிருக்கிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு அழகான வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோടെ அவருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அழகான ஒரு பழைய பாடலை நாம் அனைவரும் இந்த மாலை வேளையிலே சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே, நாற்றமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை வாசமாக மாற்றியவரை உம்மை துதிக்கிறோம். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருக்கக்கூடிய வாழ்வு, பாவத்தினால் பிசு பிசு படைந்த வாழ்வு ஆண்டவரை நோக்கி திரும்பும் பொழுது வாசமான வாழ்வாக, வல்லமை நிறைந்த வாழ்வாக, கனித்தரும் வாழ்வாக மாறுகிறது. ஆனால் பாவியாகி இருக்கின்ற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உற்சாகமான இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவோம். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே.
பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. கவலை கண்ணீர் என்கின்ற நெருக்கம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, கடன் பிரச்சனை என்கின்ற நெருக்கம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் விசாலத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார். சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி கழுவி பரிசுத்தப்படுத்தி நிலையான நித்தியமான வாழ்வை தர வல்லவராயிருக்கிறார். இரண்டாம் சரணத்தை உற்சாகமாய் பாருங்கள். அனைவரும் சேர்ந்து. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. இந்த கடைசி காலங்களிலே செய்தித்தாளை புரட்டும் பொழுது அநேகர் கடன் பிரச்சனையினாலே மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள், தற்கொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனை, கண்ணீர், கவலைக்கு நித்தியமான வழி ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அருமையாய் பாடுவோம். தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்துக் கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. சேர்த்து அணைக்கிற தேவன், தோளில் தூக்கி சுமக்கிற தேவன். வேதனையின் வேலைகளிலே, கஷ்டத்தின் வேதனையிலே, வியாதியின் காலங்களிலே நம்மை அரவணைத்து ஆறுதல் படுத்த ஆற்றல் படுத்துகிறார். சேர்ந்து உற்சாகமாய் மூன்றாம் சரணத்தை பாடுவோம். பொருளை உணர்ந்து தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ அம்மாவல்லோ, அப்பாவல்லோ அம்மாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம்,
மன்னவரே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா, சாரோன் ரோஜா. அழகாய் பாடினோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும், மனமகிழ்ந்து துதிக்க வேண்டும். துதிக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்களினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாழ்க்கையிலே எத்தனையோ சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் என்றால் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாக இந்த மாலை வேளையிலே, இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே கேட்கப் போகிற சத்தியத்திற்கு நம் இதய கதவுகளை திறக்கும் விதமாக சேர்ந்து பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சிறந்ததை தருகிற தேவன், உண்மையுள்ள தேவன், கொடுத்த வாக்கை மறக்காத ஆண்டவர். அந்த ஆண்டவரை முழு உள்ளத்தோடு துதிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஜெபத்தோடு பாடுவோம். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து விட்டதே, வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே, எனக்கு நிறைவேறுகிற வாக்கு தத்தங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதே என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருக்குமானால், சிறந்ததை தருகிற ஆண்டவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே அவரை பாடி துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கண்டிப்பாக அடுத்த மாதத்திற்குள்ளாக வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உற்சாகமைப்பாங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே,
நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 5வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 முடிய. மார்க்கு 5 வசனங்கள் 25 முதல் 34 முடிய. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாய் அழகாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து சேர்ந்து பாடினோம். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த குற்றங்கள் அதற்கு தடையாக இருக்கும். ஆகவே இந்த ஆராதனை வேளையிலே, ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீருக்கு காரணம் நான் செய்த பாவங்கள் ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாவ சிக்கிலே சிக்குண்டு கிடக்கிறேனே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாடுவோம். இந்த மாலை வேளையிலே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னியுங்க சுவாமி என்று சொல்லி ஜெபசிந்தையோடு சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆண்டவரே, என்னுடைய பேச்சில், என்னுடைய மூச்சில்,
என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கிறீங்க சுவாமி. என் நினைவுல என் நடத்தையில என் உயிரில கலந்திருக்கிறீங்க சுவாமி. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களுக்காக சிலுவையில ஜீவனை தந்தவரே, நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன் சுவாமி. என்னுடைய பாவங்களை மன்னியுங்க சாமி. என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பாவங்கள் தடையாய் இருக்குமானால் தயவாய் மன்னியுங்க ஆண்டவரே. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க மனதிலே ஆண்டவரே ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதை நிறைவேற்றுங்க சாமி. இந்த மாலை வேளையிலே இந்த காணொளி மூலமாக இவர்கள் ஒரு ரட்சிப்பை பெற வேண்டுமே, ஒரு நன்மையை பெற வேண்டுமே, அதற்கு பாவங்கள் தடையாய் இருந்தால் மாற்றுங்க சாமி. ஜபசிந்தையோடு இரண்டாம் சமத்தை பாடுவோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய கண்ணீர் கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பதனாலே மனதிலே சந்தோஷம், சமாதானம் நிலவ, குடும்பத்திலே கஷ்டங்கள் மறைய, கண்ணீர் தொலைய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக இவர்கள் ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பார்த்தவர்கள் வெறுமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை உண்மையிலேயே பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற அருமையான அண்ணனுக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பல மக்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். தேவரீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவரீர் வழி நடத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க சுவாமி. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்டு போகிற சத்தியத்திற்கு இங்கு இதே கதவுகளை திறந்து ஆண்டவரே, ஒரு காதிலே வாங்கி ஒரு காதிலே விட்டு விடாதபடி ஆண்டவரே, வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கிருபைதாங்க. மீதியான நேரம் முழுவதையும் உடைய பாதத்திலே திறந்தோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். தீராத வியாதிகளும் மாறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்கின்றதோ. தீராத வியாதிகளும் மாறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்கின்றதோ. உந்தன் நிலை அறிந்த தேவன் உனக்காக உதவி செய்வார். உந்தன் நிலை அறிந்த தேவன் உனக்காக உதவி செய்வார். சொந்தமின்றி தவிக்கும் உன்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். சொந்தமின்றி தவிக்கும் உன்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார். நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். ஒரு தாயை போல அனுதினமும் சுமந்திடுவார். நல்ல தந்தை போல தோளில் தானே தாங்கிடுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். நெருக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, இந்த நாடிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட நீர் வேத வசனத்தின் மூலமாக நீர் இடைப்படுவீராக. இந்த அக்டோபர் மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாடிலும் நம்முடைய தியானத்திற்காக மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன வேத வாக்கியத்தை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 5:34 வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவராகிய கர்த்தர்
அந்த ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் இதை கொடுத்திருக்கிறபடியினால் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாயிருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகின்றது. நீங்கள் சுகமாக இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத பகுதியை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கென்றே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத பகுதியை கொடுத்திருக்கின்றார். இந்த வேத பகுதியை நீங்கள் அநேக முறை வாசித்திருக்கலாம். ஒரு சரீரத்தில் மிகுந்த வேதனைப்படக்கூடிய ஒரு அம்மா அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய விடுதலை சற்று வித்தியாசமான விடுதலையை நம்ம பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகின்றதையும் அந்த வேளையில் அந்த சகோதரி சுகமாகக்கூடியதையும் குறித்து வேதம் சொல்லுகின்றது. இந்த இடத்தில் இந்த சம்பவத்தை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகின்றார் என்பதை நம்ம இந்த நாடில நம்ம தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மார்க் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், அதில் 12 வருடமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்கின்ற காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 12 வருடங்களாக சரீரத்தில் மிகுந்த வேதனையை அனுபவித்த ஒரு சகோதரியை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் 2 வருடம் கூட அல்ல, 12 வருடமாக சரீரத்தில் மிகுந்த வேதனைப்பட்ட அந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகின்றது. அந்த இடத்துல அவள் இரத்த போக்கினால் மிகுந்த கஷ்டப்படுகின்ற நிலைமையை குறித்து வேதம் விவரித்து சொல்லுகின்றது. ஒருத்தருடைய வேதனையை குறித்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அந்த வியாதி எப்படியாவது சுகமாகி விடாதா என்று சொல்லி நான் இந்த சரீரத்தில் மிகுந்த கஷ்டப்படுகின்றேனே என்று சொல்லி அவள் பல மருத்துவர்களிடத்தில் வைத்தியர்களிடத்தில் போயும் குணமாகாதபடிக்கு வேதம் சொல்லுகின்றது. அவள் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல இடங்களுக்கு பல மருத்துவர்களிடத்தில் போய் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் செலவழித்து அதன் பின்பதாக எல்லாவற்றையும் அவள் செலவழித்தும் அவள் குணமடையாத பொழுது அவளுடைய இருதயம் எல்லாம் மிகுந்த வியாகுலப்பட்டிருக்கும். என கருமையானவர்களே, அவளுடைய சரீரத்தில் இந்த வியாதியின் நிமித்தம் அவளுடைய சரீரம் மிகுந்த பலவீனம் அடைந்தது மாத்திரமல்ல, ஒருவேளை அவளுடைய சரீரத்தில் உள்ள இரத்தம் எல்லாம் குறைந்து போனதின் நிமித்தம் அவள் உடம்பே வெளிரி போயிருக்கலாம், மிகவும் மெலிந்து போய், எனக்கு அருமையானவர்களே, அவள் உருக்குலைந்த நிலைமையிலே அவள் இருந்து கொண்டிருந்திருக்கலாம். மிகுந்த வேதனையின் வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு அம்மாவை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தையை நம்ம தியானித்து பார்த்தோம் என்றால், மார்க் 5வது அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் என்கின்ற வார்த்தையிலே கொஞ்சம் கூட குணமடையவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சதவிகிதம் கூட குணமடையாதபடிக்கு அவள் சரீரத்தில் மிகுந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. பொதுவாக இப்படிப்பட்ட வியாதியிலே பல வருடங்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாம் இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட வியாதியோடு கூட நம்ம ஏன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனது அவர்களுக்கு, இப்படிப்பட்ட மனநிலைமைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். என கருமையானவர்களே, அந்த வியாதியை நினைத்து அவர்கள் மிகுந்த வியாகுலப்படுவார்கள். சரீரத்தில் மாத்திரமல்ல அந்த வேதனை, அவர்கள் மனதிலும் மிகுந்த வேதனைப்படுவார்கள். ஏன் தெரியுமா?
எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் இப்படிப்பட்ட வியாதியில் கஷ்டப்படக்கூடியவர்களை மற்றவர்கள் புறக்கணித்து விடுவார்கள், அவர்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த கஷ்டப்படுவது உண்டு. எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தில் ஒரு பக்கம் பாடுகள், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அவர்களை ஒதுக்குகிறதின் நிமித்தம் அல்லது தள்ளி வைக்கிறதின் நிமித்தம் அவர்களுடைய மனது மிகுந்த வியாகுலப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை குறித்து தான் இதில் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அவள் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதியில் மிகுந்த வியாகுலப்பட்டு மருத்துவர்களால் உங்களை குணமாக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே சோர்ந்து போன நிலைமையிலே இந்த நாள் நீங்கள் செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடம் கேட்டு பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இவளை பொறுத்த மட்டில் எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் நான் போனேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, இந்த முறை நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் நாம் முயற்சி செய்து பார்க்க கூடாது? அவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தானே. நான் இந்த வேளையில் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் அவருடைய வஸ்திரத்தை தொடுகின்றாள். என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். 27வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இது நமக்கு கூட தெரியாத ஒரு காரியம். இவளுக்கு எப்படி இந்த காரியம் தெரிந்தது என்பது நமக்கு புரியவில்லை. எப்படியாவது ஒரு முறை முயற்சி செய்வோம் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன், நான் சுகமாகி விடுவேன் என்று அவளுக்கு எப்படி தெரிந்தது என்று தெரியவில்லை. என கருமையானவர்களே, சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தரே அப்படி நடத்துவார் போல் இருக்கின்றது. அப்பொழுது என்ன நடந்தது? 29வது வசனத்தை வாசியுங்கள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி போயிற்று. வாசிக்கலாம். அந்த வேதனை நீங்கி, இந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை தொடுகின்றாள். தொட்ட உடனே வேதம் சொல்லுகின்றது அந்த வேதனை நீங்கி. அப்படி என்றால் அவள் என்ன வேதனையில இருந்திருப்பாள்? எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதியின் நிமித்தம் அந்த வேதனைக்குள்ளாக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை மருத்துவர்களிடத்திலே போய் நீங்கள் சற்றாகிலும் முடியாதபடிக்கு குணமடையாமல் இன்னும் அந்த வியாதியில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீரே, உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அவர்களை குணமாக்கினது என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றதே, எனக்கு நீர் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கும்படிக்கு உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரட்டும் என்று இந்த செய்தியை கேட்கும் பொழுதே நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அவள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டானது அவள் உணர்கின்றாள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என்ன நடந்ததா? 30வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. எனக்கு அருமையானவர்களே, வஸ்திரத்தை தான் இவள் தொட்டாள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்ன நடக்கின்றது? வல்லமை புறப்பட்டதை இயேசு கிறிஸ்து அறிந்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புறப்பட்டதை தமக்குள் அறிந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இயேசு கிறிஸ்து உணர்கின்றார். இந்த வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கினதை அவள்
சரீரத்தில் உணர்கின்றாள். எனக்கு அருமையானவர்களே, இதே போல இந்த நாடிலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மருத்துவர்களுக்கு அதிகமாக செலவழித்து அவர்களால் உங்களை குணமாக்க முடியாதபடிக்கு இந்த வியாதியை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்ட நிலைமையிலே நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த நாடிலே பேசுகின்றார். ஒருவேளை நீங்கள் இந்த மருத்துவர்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் முடிந்த மட்டும் உங்களுக்கு வைத்தியம் செய்துவிட்டோம், ஆனால் உங்களை குணமாக்க முடியவில்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போனவர்களாக, ஒருவேளை நீங்கள் விரக்தியிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். நான் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் 12 வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவளுக்கு இயேசு சுகத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் சுகத்தை கட்டளையிடுவா. இந்த வேளையிலேயே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் உங்கள் மீது வைக்கப்படும். தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகின்றது. எந்த வியாதியானாலும் சரி, இப்பொழுது நான் உங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற வல்லமை உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைகின்றத நீங்கள் உணர்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலேயே நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலேயே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும் என்று நான் காண்கின்றேனே, அந்த வல்லமை இப்பொழுது எனக்குள்ளாக புறப்பட்டு வரட்டும் என்று நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய வேளையில் இயேசு கிறிஸ்து அதே போல செய்வார். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் செய்தது போல எனக்கும் இன்றைக்கு செய்யும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இந்த வியாதியின் நிமித்தம் நான் தள்ளப்பட்டு நான் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது பரிபூரண சுகத்தை கட்டளையிடுவார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து வரும். பூரண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சரீரத்தில் அந்த வேதனை நீங்கி நீங்கள் ஆரோக்கியம் அடைகிறதை நீங்கள் உணர்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் வேதம் சொல்லுகின்றது, அந்த 29வது வசனத்தை மறுமுறை வாசிக்கலாம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். எத்தனை நாட்களின் சரீரத்தில் இந்த வேதனை பட்டேன், இந்த வேதனை இல்லாமல் இருப்பது எவ்வளவு ஆரோக்கியமாக ஆண்டவர் கொடுத்த சுகம் அல்லவா என்று சொல்லி அவளுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அவளுடைய சரீரத்தில் உள்ள வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்கின்றாள். அடுத்தது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்தவராக என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் அவருக்கு தான் தெரியுமே, இந்த அம்மா தான் இயேசுவானவருடைய வஸ்திரத்தை தொட்டது என்பது இயேசுவானவருக்கு தெரியும். ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, அவர் அதை கேட்கும் பொழுது அவள் வந்து நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அவள் என்ன சொல்லுகிறாள் என்பதை பாருங்கள். இந்த என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கின்றார். 30வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி,
என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று கேட்கும் பொழுது அநேகர் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மீதும் வல்லமை புறப்பட்டு போகவில்லை. ஒரே ஒரு ஸ்திரீயினிடத்தில் இருந்து மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கி இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் இயேசு கிறிஸ்துவை தொட்டிருக்கலாம், வஸ்திரத்தை தொட்டிருக்கலாம். ஆனால் இவள் தேவையோடு கூட வந்தவள், மன வியாகுலத்தோடு கூட வந்தவள், பல வருடங்களாக அந்த வியாதியிலே கஷ்டப்பட்டவளாக இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால், அப்படி என்றால் கடைசி ஒரு முறை நம்ம முயற்சித்து பார்ப்போம். எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் போய்விட்டோம். இவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தருடத்தில் கடைசியாக ஒரு முறை முயற்சித்து பார்ப்போம் என்று முயற்சிக்க கூடியதை இயேசு கிறிஸ்து அறிந்தபடியினால தான் அந்த வல்லமையை தமக்குள்ளாக இருந்து அனுப்பி இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் இதே போல கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து உங்களை குணமாக்குவது உறுதி. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஜெபியுங்கள், முழங்கால் படியிடுங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். 12 வருடமாக கஷ்டப்பட்ட அந்த அம்மாவுக்கு உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து குணமாக்கினதை அதே போல இப்பொழுது என்னை நீர் குணமாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கும் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுதே இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். உங்களை அவர் குணமாக்குவார். நீங்கள் விசுவாசித்தபடியே தேவனாகிய கர்த்தர் செய்வார். என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று அவர்கள் சொன்ன பொழுது 32வது வசனம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். யார் என்னை தொட்டது என்று சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். இந்த வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்தது. வந்து தனக்கு நடந்ததை சொன்னாள் என்று கொடுக்கப்படவில்லை. உண்மையை எல்லாம் சொன்னாள் என்று சொன்னால், நான் இந்த வியாதியிலே கஷ்டப்படுகின்றேன். அவள் வெட்கப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் சில வியாதியிலே கஷ்டப்படும் பொழுது அந்த வியாதியை குறித்து நம்ம வெளியே சொல்லுவதற்கு நம்ம வெட்கப்படுகின்றோம். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுத்த பின்பதாகவும் சிலர் பார்த்தீர்கள் என்றால் அந்த காரியத்தை முழுவதுமாக மறைத்து விடுவார்கள். இவளை பொறுத்த மட்டில் எல்லா காரியத்தையும் குறித்து சொல்லுகின்றார். அவள் சொல்லக்கூடிய காரியம் என்னென்ன பாதையின் வழியாக கடந்து போனாள், அவள் எந்த வியாதியிலே அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள், இப்பொழுது தான் எப்படி சொஸ்தமானாள் என்பதை குறித்து எல்லா உண்மையை அவள் சொன்னாள். இயேசுவானவர் ஏன் அழைத்தார் தெரியுமா? இவள் உண்மை உள்ளவளாக இருக்கின்றாளா? எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கின்றாளா? எனக்கு அருமையானவர்களே, வியாதியிலிருந்து குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். உங்களை குணமாக்குவது உறுதி. எனக்கு அருமையானவர்களே, உண்மையெல்லாம் சொன்ன பொழுது இயேசுவானவர் சொன்ன ஒரு வாக்கியம் முக்கியத்துவம் பெறுகின்றது. பாருங்கள், ஏற்கனவே 29வது வசனத்தில் வேதம் சொல்லுகின்றது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார்? 34வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். உன் வேதனை நீங்கி என்று சொல்லுகிறாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே அவள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவள் சரீரத்தில் உள்ள வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. அப்படி இருக்கும் பொழுது இயேசுவானவர் மறுபடியும் சொல்லுகிறாரே, உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி
34வது வசனத்தில் மறுமுறை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, முதலாவது இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வல்லமை அவள் சரீரத்தில் உள்ள வேதனையை நீக்கியது. அவள் மனதில் உள்ள வேதனையை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நீக்குகின்றார். அவளை அழைத்து பேசி அதன் பின்பதாக அவர் சொல்லுகிறார், மகளே என்கின்ற வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனும் பிள்ளையும் பேசக்கூடிய அந்த உரையாடலை சற்று கவனித்து பாருங்கள். மகள் வேதனைப்படுகின்ற பொழுது தகப்பனும் அந்த நேரத்தில் அவளோடு கூட சேர்ந்து வேதனைப்படுகின்றார். நீங்கள் வேதனைப்படும் பொழுது இயேசுவானவரும் கூட வேதனைப்படுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் சரீரத்தில் வியாதிப்பட்டு அதன் நிமித்தம் நீங்கள் வியாகுலப்படும் பொழுது இயேசுவானவரும் அந்த துக்கத்தில் உங்களோடு கூட பங்கு பெறுகின்றார். அந்த வேதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்து இந்த வல்லமை புறப்பட்டு போன பொழுது அவள் சரீரத்தில் உள்ள வேதனை நீங்கியது. ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் அவளிடத்தில் சொல்லுகின்றார், மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லுகின்றாரே. உன் வேதனை நீங்கி என்றால் அவள் மனசில் உள்ள வேதனையை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நீக்குகின்றார். முதலாவது அவரிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு போன நேரத்தில் சரீரத்தில் உள்ள வேதனை, அந்த வியாதியின் நிமித்தம் உள்ள வேதனை நீங்கியது. இப்பொழுது அவளுக்கு, எனக்கு அருமையானவர்களே, அந்த 12 ஆண்டுகள் அவள் கடந்து வந்த பாதையில் மற்றவர்கள் பேசின வார்த்தைகள், மற்றவர்கள் செயல்பட்ட விதமெல்லாம் அவளுடைய மனதை வேதனைக்குள்ளாக்கி இருக்கும். அவளை புறக்கணித்து ஒதுக்கி இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சரீரத்தில் வேதனை இருந்தாலும் கூட வியாதியின் நிமித்தம் சரீரத்தில் வேதனை இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனங்கள் பேசக்கூடிய விதம், நடத்தக்கூடிய விதம் அவர்கள் மனதை சில வேளைகளில் வாட்டி வதைத்து விடும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை நான் பஸ்ஸில் பிரயாணப்படுவதற்காக ஒரு டவுன் பஸ்ஸில் நான் ஏறின நேரத்தில் எல்லா இடத்திலும் சீட்டில் உட்கார்ந்திருந்தார்கள். சிலர் நின்று கொண்டும் இருந்தார்கள். ஆகவே ஜனங்கள் நின்று கொண்டும் இருந்த பொழுது நான் எங்கும் சீட்டில் இடமில்லை என்று நான் அப்பொழுதுதான் ஏறினேன். அப்பொழுது ஏறி நான் உள்ளே நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு சீட்டில் மாத்திரம் ஒரே ஒரு நபர் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் யாரும் அமரவில்லை. நான் நேரடியாக போய் அவர் பக்கத்தில் நான் அமர்ந்த உடனே அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன எல்லாரும் நம்மளை பார்க்கிறார்களே என்று அப்பொழுதுதான் என் பக்கத்தில் உள்ள மனுஷனை பார்த்தேன். அவர் குஷ்டரோக வியாதியிலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன். நான் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே அவர் ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் பக்கத்தில் உட்காருவதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. அந்த இடத்துல இடம் இருந்தும் ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் பக்கத்தில் நம்ம உட்கார வேண்டாம் என்று அநேகர் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். அந்த நேரத்தில் நான் உட்காரக்கூடிய அந்த பார்த்த உடனே அந்த மனுஷன் சற்று தள்ளி உட்கார்ந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், சாதாரணமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னது தான். எனக்கு அருமையானவர்களே, அவர் கைகளில், எனக்கு அருமையானவர்களே, அந்த குஷ்டரோகத்தின் நிமித்தம் அவருடைய இந்த விரல்கள் எல்லாம் விழுந்து போயிருந்தன. அந்த 2 கைகளால் என்னை அவர் கும்பிட்ட நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த மனுஷன் தன் கைகளில், நான் இதை யோசித்து பார்த்த நேரத்தில் தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நேரத்தில் குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நான் நினைக்கின்றேன் இதே போல தான் இயேசுவானவரிடத்தில் அவன் கேட்டிருப்பான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வியாதிப்பட்ட மனுஷனை நம்ம எப்படி நடத்த வேண்டும், ஒரு வியாதிப்பட்ட மனுஷரை நம்ம எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என கருமையானவர்களை, இயேசுவானவர் செய்தது என்ன? மத்தேயு 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். குஷ்டரோகிய சுஸ்தமாக்கினார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்னது மாத்திரமல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு பதம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது.
அவர் சுகமளிக்கும் முன்பதாக ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். மத்தேயு 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி, இயேசு முதலாவது தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு அருமையானவர்களே, அவனை தொட்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது அவனை தொட்ட உடனேயே அவனுக்குள்ளாக, எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய என்னை, இந்த வியாதியின் நிமித்தம் எல்லாரும் என்னை புறக்கணித்து தள்ளுவார்கள். ஆனால் இந்த வியாதிப்பட்ட என்னை இயேசுவானவர் தொடுகின்றாரே. எனக்கு அருமையானவர்களே, அவன் வியாதியில்ல நிமித்தம் வேதனையை காட்டிலும் மனசுல உள்ள வேதனையை இயேசுவானவர் தொட்ட உடனேயே அவன் மனசில் உள்ள எல்லா வேதனையும் அவனை விட்டு நீங்கியது. எனக்கு அருமையானவர்களே, அவனை தொட்டு வாசியுங்கள். எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி, குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அருமையானவர்களே, சுகத்தை கொடுக்கும் முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் இங்கு செய்ததும், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசுவானவர் முதலாவது சரீர சுகத்தை கொடுத்த பின்பதாக அவளுடைய மனசை பார்த்திருப்பா. அநேகர் உன்னை இந்த வியாதியின் நிமித்தம் தள்ளி வைத்திருந்தாங்க தானே, உன்னை புறக்கணித்திருந்தாங்க தானே, இந்த வியாதியின் நிமித்தம் உன்னை குறித்து பலரும் பலவிதமாக பேசினாங்க தானே, அது நிமித்தம் உன் இருதயம் எல்லாம் வியாகுலப்பட்டிருக்கின்றதா? உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டதின் நிமித்தம் நீங்கள் மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டு அந்த வியாதியின் நிமித்தம் நீங்கள் எங்கு போகாதபடிக்கு ஒரு இடத்துல முடங்கி கிடக்கின்றீர்களா? இயேசுவானவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் உங்களை தேடி வந்து உங்களை குணமாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர். எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வியாங்குலப்படுகின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் மனதில் உள்ள வேதனையை தேவனாகிய கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, மதர் தெரேசாவை குறித்து நமக்கு எல்லாரும் நம்ம அறிந்திருக்கின்றோம். இந்த அன்னை தெரேசா அவர்கள் அதிகமாக அவருடைய ஊழியத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த குஷ்டரோகிகளை அழைத்து வந்து அவர்களை பராமரிக்கிறதுல அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு செய்வதாகவே அந்த காரியத்தை செய்தபடியினால், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கனத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவர்களை பொறுத்தமட்டில் வியாதி உள்ள ஒரு நபர், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், வியாதிப்பட்ட ஒரு நபர், இவர்களையும் இயேசுவானவர் தானே படைத்தார். இன்றைக்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவதும், எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையை மட்டும் தான் சொல்ல வேண்டும். நீ பாவத்தையும் சாபத்தையும் குறித்து சொல்லுவதற்காக நீ அழைக்கப்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபருக்கு இந்த காரியம் ஏன் வந்தது என்பதை குறித்து சொல்லுவதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல நீ ஒரு வியாதிப்பட்ட ஒரு நபருக்காக ஜெபிக்கவும் மன்றாடுவதற்காகமா தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இந்த இடத்துல 12 வருடமாக வியாதி, பல வருஷம் வியாதி என்ற உடனே என்ன சொல்லுகிறீர்கள்? இது பாவம், இது சாபம், முன்னோர்கள் மூலம் வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல பலவிதமாக பேசுகிறோம். அவர்கள் இருதயத்தை எந்த அளவுக்கு அது வாதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இவளையும் அதே போலத்தான் சொல்லி இருப்பார்கள். இந்த அம்மாவிடத்தில் சொல்லி இருப்பார்கள், பல வருஷம் இந்த வியாதி இருக்கின்றது, இது குணமாகவே இல்லை என்றால் இது சாபம் தான் என்றும் இது நீ செய்த பாவம் தான் என்றும் சொல்லி இருப்பார்கள். அதை நிமித்தம் அவள் மனது மிகவும் வியாகுலப்பட்டிருக்கும். அவள் மனதில் உள்ள வேதனையை மாற்றுவதற்காகத்தான் இயேசுவானவர் இப்பொழுது சொல்லுகின்றார், உன் வேதனை நீங்கி
நீ சுகமாயிரு என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த சுகமாயிரு என்கின்ற வார்த்தையை இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் பல வருடங்களாக வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு அந்த மருத்துவர்களால் குணமாக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய வியாதியின் நிமித்தம் நீ கஷ்டப்படுகின்றீர்களா? இயேசுவானவர் சொல்கின்றார், நீ சுகமாயிரு என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகின்றது. ஆண்டவரே, அன்றைக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, எனக்கும் அந்த சுகத்தை தாரும். நான் அந்த ஆரோக்கியத்தை என் சரீரத்தில் நான் உணரத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை சுகமாக்குவது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாயிரு என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பக்கத்தில் இப்படி வியாதிப்பட்ட மனுஷர்கள் சரீரத்தில் அவர்கள் அந்த வியாதியின் நிமித்தம் வேதனை அனுபவிக்கக்கூடியவர்கள், மனசு அவர்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாக, இப்படி ஒரு மனுஷன் வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சில நேரத்தில் சில வீடுகளில் யாராவது ஒருத்தர் வியாதிப்படக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களை பராமரிக்கிறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தினர் அவர்களை விழுந்து விழுந்து கவனிப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். சில குடும்பத்தில் அவர்களை ஒதுக்கி தள்ளுவதையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகின்றேன், அப்படி வியாதிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய காரியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வியாதி என்ற உடனே இது பாவம் சாபம் என்று நீங்கள் தள்ளி ஓடுகின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், வியாதிப்பட்ட மனுஷன் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வியாதிப்பட்ட மனுஷன் எந்த ஜாதியாக இருக்கலாம், மனுஷன் என்கின்ற காரியத்தை மட்டும் பாருங்கள். அவனும் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மட்டும் பாருங்கள். கர்த்தரால் படைக்கப்பட்ட படைப்பு என்பது மட்டும் பாருங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வியாதிப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதை கர்த்தருக்கு செய்கின்றீர்கள் என்பதை வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:34 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கருமையானவர்களே, ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கூட பார்க்கிறார்கள். வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து ராஜா சொல்லக்கூடியதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கின்றது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த நபர்கள்? வேதம் சொல்லுகின்றது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகின்றதே. யார்? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? இவர்கள் எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ஏன் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களை வேதத்தில் நம்ம தியானித்து பார்த்தோம் என்றால், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகின்றாரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதற்காக இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம் என்றால், இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ராஜா என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். 34வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ராஜா
வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறான், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், என்றைக்கு நாம் இவரை பார்க்க வந்தோம், இவர் வியாதியாக இருந்தேன் என்று சொல்லுகிறாரே, இவர் என்றைக்கு வியாதியாக இருந்தார் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கூட கேட்கும் பொழுது, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, 37வது வசனம், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே, நீர் எப்பொழுது வியாதியாக இருந்தீர், எப்பொழுது நாங்கள் உங்களை விசாரிக்க வந்தோம் என்று ராஜாவை பார்த்தவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கின்றார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் சிறியவராகிய இவர்கள் யார்? வியாதிப்பட்ட மனுஷரை நீங்க பார்க்கிறீங்களே, அவர்கள் சிறியவர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், யாராக இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அவரை ஆண்டவராகிய கர்த்தர் மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டு அது நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படக்கூடியதை நீங்க பார்க்கிறீங்க. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் வயதானதின் நிமித்தம் சில வியாதிகள் வரலாம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ அல்லது மாமனாரோ மாமியாரோ, உங்கள் வீட்டில் உள்ள வயதான தாத்தாவோ பாட்டியோ இருக்கும் பொழுது அவர்கள் வியாதிப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை பார்க்கிறதற்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்கின்றீர்களா? அவர்களுக்காக நீங்கள் ஒன்று சொல்லுகின்றேன், அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதிருங்கள். உங்களுக்கு உள்ளதை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அவர்களுக்கு நீங்கள் உங்களுடையதில் எடுத்து நீங்கள் அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் கணக்கில் வைத்துக் கொள்ளுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றதே. வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றதே. யார் அவர்களை ஆசீர்வதித்தது? யார் மூலம் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது? அவர்கள் செய்தது என்ன என்பதை குறித்து நான் ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இயேசுவானவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மனிதன் குற்றுயிராக, அவனை பொறுத்த மட்டில் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அவர்கள் குற்றுயிராக போட்டு விட்டார்கள். அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சரீரத்தில் வேதனை அனுபவித்தவனாக அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் விவரித்து சொல்லுகின்றது. பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 10:37 வாசியுங்கள். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். ஆண்டவர் சொன்னார், நீ அந்தப்படியே செய் என்று சொல்லுகின்றாரே, எந்தப்படி செய்வது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போய் அந்தப்படியே செய் என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்? யாருக்கு தேவனாகிய கர்த்தர் அந்தப்படி செய் என்று சொல்லுகின்றாரே, என்ன செய்ய சொல்லுகின்றார்? அந்த சம்பவத்தை முழுவதும் நம்ம பார்த்தோம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி
குற்றுயிராக விட்டு போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, வழி பிரயாணத்தில் ஒரு மனுஷனை அவர்கள் திருடர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை கொள்ளையிடும்படிக்கு அவனிடத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுக்கும் பொழுது அவனை தாக்கி அவனை குற்றுயிராக விட்டுவிட்டு அவனிடத்தில் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றார்கள். அவன் துடித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவன் குற்றுயிராக கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, இதில் நமக்கு தெரிந்த காரியம்தான். ஒரு லேவியன் வருகின்றான், ஆசாரியன் வருகின்றான், அவர்கள் பார்த்துவிட்டு போய்விடுகின்றார்கள். ஆனால் ஒரு சமாரியனாக இருக்கக்கூடியவன் வந்து ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றானே, யார் என்று பார்க்கவில்லை, யாருன்னே தெரியாது அவனுக்கு. வழியிலே ஒருவன் கிடக்கின்றான், இவன் யார் என்று தெரியாது, இவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று தெரியாது, எந்த ஜாதியான் என்று தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்ற உடனே அவன் என்ன செய்கின்றான் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தில் வேதனைப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரே, அந்தப்படியே செய் என்று சொன்னாரே. இந்த சமாரியன் என்ன செய்தானோ அந்தப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவன் என்ன செய்கின்றான் என்பதை பாருங்கள். அந்த இடத்துல 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, இந்த இடத்துல குற்றுயிராய் கிடக்கக்கூடிய ஒரு மனுஷனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி, அவன் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது, தான் புறப்படக்கூடிய நேரத்தில் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால், ஏதாகிலும் நீ இன்னும் செலவழிப்பாய் என்றால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். நான் திரும்பி வரும்பொழுது உனக்கு தருவேன் என்று சொன்னான் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இப்படியே நீ செய் என்று ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கக்கூடிய நேரத்தில் குற்றியராக அவன் கிடக்கின்றான். சரீரத்தில் ஒரு பக்கம் வேதனை. அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்வாங்களான்னு பார்க்கிறான். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அவனுடைய கண்கள் ஏங்கி இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஒரு லேவியன் வருகின்றான். பார்த்தும் இவனாவது நமக்கு உதவி செய்வானா என்று ஏங்கி இருந்திருக்கலாம். அவன் கடந்து போய் விடுகின்றான். ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகின்றான். இவனாவது நமக்கு உதவி செய்கின்றானா என்று பார்த்திருக்க வேண்டும். அவனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமாரியன் ஒருவன் வருகின்றான். அவன் பக்கத்தில் வந்து இவனுக்கு ஆறுதலாக எண்ணெயும் திராட்சரசமும் வார்க்கக்கூடிய நேரத்தில் இவன் மனசுக்குள்ளாக இது யாரென்றே தெரியவில்லை. ஏதோ நான் கூட பிறந்தவனுக்கு செய்வது போல எனக்கு செய்கின்றானே என்ற உடனே அவன் மனசுக்கு அது மிகுந்த ஆறுதலாக இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தில் உள்ள வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனதில் உள்ள வேதனையை நீக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவங்க வேதனையில் இருக்கக்கூடியவங்களுடைய மனவேதனையை நீக்குவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கின்றார், அவர்களை விசாரியுங்கள். அவர்களை நீங்கள் விசாரிக்கும் பொழுது நீங்கள் என்னை விசாரிக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கே நீங்கள் செய்கிறீர்கள். மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே. எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் தான் இந்த குற்றீராக கிடக்கக்கூடிய மனுஷனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். யாருனே தெரியவில்லை. இந்த மனுஷன் எனக்கு வந்து உதவி செய்வது மாத்திரமல்ல, தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வீட்டில் வியாதிப்படுகின்ற யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களை கவனிப்பதற்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, இவர்களுக்கு அதிகமாக செலவழிக்க முடியாதே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
அவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டு அதை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி கொடுப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது தான் அது தேவனுடைய கணக்கில் வைக்கப்படுகிறது. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து போய் வஸ்திரங்களையும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். அவனிடத்துல ஒரு பணம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். 2 பணத்தை கொடுத்து இவனை பராமரிக்கும்படிக்கு அந்த சமாரியன் செய்யக்கூடியதை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். என கருமையானவர்களே, இன்னும் அதிகமாக நீ செலவழித்தால் அதையும் நான் கொடுக்கின்றேன் என்று அவன் சொல்லும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அந்த குற்றீராக கிடக்கக்கூடிய மனுஷன், அந்த மனுஷனுடைய மனசு ஆறுதல் அடைந்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும் என்று அவன் மனமாற வாழ்த்துவான். பாருங்கள், அதுதான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லக்கூடிய பிதாவின் ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் ஒரு வியாதிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான காரியத்தை கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? நான் கவனித்திருக்கின்றேன். சில வேளைகளில் சில குடும்பத்தில் வியாதிப்பட்டு அந்த வியாதியின் நிமித்தம் அந்த குடும்பத்தினர் அதிகமாக அவர்களை காப்பாற்றுவதற்காக செலவழித்தும் பலன் இல்லாமல் போய் அவர்கள் மரித்து போய்விடுவார்கள். அப்படி மரிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒருவேளை அந்த பணத்தை செலவழித்து அவர்களை காப்பாற்றி இருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு மனசு ஒருவேளை பிழைத்து விட்டார் என்று ஓரளவுக்கு அந்த காரியத்தில் அவர்கள் ஆறுதல் பட்டு கொள்வார்கள். ஆனால் இவ்வளவு செலவழித்தும் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அந்த துக்க வீட்டில் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பார்க்க வரக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை நான் கண்டு இருக்கின்றேன். அவர்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு தங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்றதை நான் கண்டு இருக்கின்றேன். உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கா? எனக்கு அருமையானவர்களே, கல்யாண வீட்டில் கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் இறந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கல்யாண வீட்டில் கொண்டு போய் மொய் எழுதுகின்றோம். எதற்காக? அது திரும்பி கொடுக்கப்படும் என்பதை நம்ம அறிந்து அந்த காரியத்தை செய்கின்றோம். ஆனால் மரித்த ஒரு நபருடைய வீட்டிலே கொடுக்கப்படுகின்றவர்கள் எந்த கணக்கும் பார்ப்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த கணக்கு வைக்கப்படாத அந்த காரியத்தை அவர்கள் கொண்டு வந்து மனமும் வந்து இந்த காரியத்தை காரணம் நீ வேதனையில இருக்கின்றாய். அந்த காரியத்தை கொடுக்கும் பொழுது அவங்க மனசுல பார்த்தீர்கள் என்றால் எங்கள் மீது அன்பு வைத்து அவர்கள் இதை கொடுக்கிறார்களே என்ற உடனே அவர்கள் மனமு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் பிதாவினுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, மிகுந்த வியாகுலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியை அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்து அவர்கள் முழு மனதோடு கூட உங்களை மனதுக்குள்ளாகவே ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். அது உங்கள் சிரசில் வந்து இறங்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு குடும்பத்தினர் தற்செயலாக ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் என்னோடு கூட பேசினான். அந்த நேரத்தில் அந்த தம்பி சொன்னான், அண்ணன், இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்கின்றேன். இந்த இடத்துல ஒரு குடும்பத்தினர் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்களுடைய நம்பரை, அவர்களுக்கு ஃபோன் நம்பரை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த குடும்பத்தினர் உங்களோடு கூட தொடர்பு கொள்ளுவார்கள் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த குடும்பத்தினர் என்னோடு கூட பேசின அந்த காரியம், அந்த குடும்ப தலைவர் கோமா ஸ்டேஜில் அவர் இருக்கின்றார். சுயநினைவு இழந்த நிலைமையிலே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார். ஏனென்று தெரியாது, திடீரென்று அவருடைய நிலைமை இப்படியானது. அவர் சுயநினைவை இழந்தார். அவர் ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கின்றோம். இன்றோடு பல நாட்கள் ஆகிவிட்டது.
பல லட்சங்கள் நாங்கள் செலவழித்து விட்டோம். அவரை மீண்டு வருவதற்காக ஒரு காரியத்தையும் மருத்துவர்கள் ஒன்றும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நாளைக்கு ஜிஹெச்சுக்கு இவரை எடுத்துக்கொண்டு செல்கின்றோம், எங்களை இனிமேல் செலவழிக்க எங்களுக்கு பணமில்லை, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, நான் அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், வியாதிப்பட்டவர்களை விசாரிக்கும்படிக்கு நீ புறப்பட்டு போ. எனக்கு அருமையானவர்களே, சுகமளிக்கக்கூடியது இரண்டாவது, அது தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடியது. அநேகர் நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள், சுகமளிக்கக்கூடிய வரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அது தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடியது. ஆனால் விசாரிக்கக்கூடியது யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசாரிக்கும்படிக்கு புறப்பட்டு போ. எனக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை சொன்ன உடனே நான் இப்பொழுது அந்த குடும்பத்தை பார்ப்பதற்காக நானும் என் மனைவியும் கடந்து போனோம். ஆண்டவராகிய கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், நீ புறப்பட்டு போகும் பொழுது இவ்வளோ பணத்தை உன் கரத்தில் எடுத்து கொண்டு போ என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் என் கையில் பணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகின்றோம். யாரென்றே தெரியாது, அவரை நான் இதற்கு முன்பதாக பார்த்ததும் கிடையாது, அந்த குடும்பத்தினர் யாரென்றே தெரியாது. நாங்கள் புறப்பட்டு போகின்றோம். அதன் பின்பதாக அவர்களை பார்க்கின்றோம். அவரை பொறுத்த மட்டில் அந்த ஐசி யூனிட்டில் அவர் இருக்கும் பொழுது எங்களை உள்ளே அழைத்து கொண்டு போய் காட்டினார்கள். அவரை பொறுத்த மட்டில் எனக்கு அருமையானவர்களே, உயிர் மட்டும்தான் இருந்தது. அவருடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவோ நாங்கள் காப்பாற்றி விடலாம் என்று இருந்தாலும் எவ்வளவோ செலவழித்து விட்டோம், இனிமேல் எங்களிடத்தில் செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லாதபடியினால் நாங்கள் இவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று சொன்ன நேரத்தில் அவங்க மனசில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஐயோ, இந்த இடத்துல வைத்துக்கொண்டு கடைசியாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை வந்து விட்டதே, என்னுடைய புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று சொல்லி வசதி படைத்தவர்களாக இருந்தவர்களாக இருந்தாலும் சில வேளைகளில் சில வியாதியின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படித்தான். ஒருவேளை மிகுந்த வசதி உடையவளாக இருந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இந்த வைத்தியத்துக்காக செலவழித்து குணமடையாமல் அவளை பொறுத்த மட்டில் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்திருந்தது போலவே அந்த குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் இதை கொடுக்க சொன்னார் என்று இந்த பணத்தை நாங்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசித்து பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலிருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும் என்றால் இவ்வளவு பணம் கட்டி தான் நாங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டியது இருந்தது. மிகுந்த வேதனையோடு கூட இருந்த பொழுது கொஞ்சம் பணம் எங்களுக்கு குறைவுபட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்த பணம் தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. எங்கள் புருஷனை அங்கிருந்து நாங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பணத்தை கட்டிவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் சில வியாதியின் நிமித்தம் சில குடும்பமே நிலை குலைந்து போய்விடும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வஸ்திரத்தை ஆகிலும் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று நினைத்து விசுவாசித்து அந்த காரியத்தை செய்த பொழுது கடைசி வாய்ப்பாக எத்தனையோ மருத்துவரிடத்தில் போனேன், சுகம் கிடைக்கவில்லை. கடைசியாக என் தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று விசுவாசித்தாள். அவள் தொட்டாள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு வந்து அவள் வேதனையை நீங்கி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சரீர வேதனை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வல்லமை நீக்கியது. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அவள் மனதில் இருந்த துக்கத்தை நீக்கியது. மகளே என்று சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, கற்றுக் கொடுக்கின்றார். வியாதிப்பட்டவர்களோடு கூட அன்போடு கூட பேசுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசுவதற்கு சமானம். நீ சாபம் என்று சொல்லுவாய் என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
பேசினாலும் சரி செய்தாலும் சரி அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். வியாதிப்பட்ட ஒரு நபரை பார்த்து இது பாவம், இது சாபம் என்று தேவன் வெளிப்படுத்தாமல் அந்த காரியத்தை நீ சொல்லுவாய் என்றார். நீ அந்த வியாதிப்பட்ட மனுஷனை அல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இது சாபம் என்று சொல்லுகிறாய் என்று அர்த்தம். அந்த காரியத்தை சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. காரணம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை அருவருக்கின்றார். வியாதிப்பட்டவர்களுடைய வியாதியில் இருந்தவர்களை விசாரிப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நீங்கள் விசாரிக்கும் பொழுது உங்களால் முடிந்த காரியத்தை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையானவர்களே, வியாதிப்பட்ட நபருக்காக நீங்கள் செய்யுங்கள். வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்க பார்க்குறீங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த காரியத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி. எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாரியன் அந்த காயங்களில் எண்ணெயை ஊற்றி திராட்சரசம் வார்த்து அந்த காயத்தை கட்டும் பொழுது அந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய மனுஷன் மனம் வந்து சொல்லியிருப்பான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நபருக்கு நீங்கள் செய்கின்ற காரியம், நீங்கள் பேசக்கூடிய காரியம் அவர்கள் மனவேதனையை மாற்றும் என்றால், அவர்கள் மனதுக்கு அது ஆறுதலாக இருக்கும் என்றால், அவர்களுடைய மனதில் உள்ள வேதனையை நீக்கும் என்றால், அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று இயேசுவானவர் சொன்னாரே. அந்த ஆசீர்வாதம் பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், அதை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவர்களா நான் சொல்லுகின்றேன், தாங்குங்கள், அவர்களை விசாரியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். சில வேளைகளில் நீங்கள் அதிகமான நேரம் அவர்களோடு கூட நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் வியாதிப்படுகிறார்கள் என்றால் நான் சொல்லுகின்றேன், அவர்கள் நிமித்தம் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். ஒரு நபர் வியாதிப்படுகின்ற நேரத்தில் அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த கிருபை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் அவர்களை பராமரித்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்களும் அந்த வியாதியில கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தால், உங்கள் குடும்பத்தில் யாராவது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுடைய நண்பர்களோ மிகுந்த வியாதிப்பட்டு யாராவது ஒருவர் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காதபடிக்கு உங்கள் கைகளை தாராளமாக திறந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த உதவி கர்த்தராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய உதவி. ஆண்டவராகிய கர்த்தர் அதில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். எந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து, இது பிதாவினுடைய ஆசீர்வாதம் உன் சிரசில் தங்கட்டும் என்று சொல்லுவார். அது உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாடிலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சமாரியன் செய்தது போலவே ஆண்டவர் சொன்னார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரோ ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறான், அவன் சரீரத்தில் வேதனைப்படுகிறான் என்று தெரிந்த உடனே அவனுக்காக தன் பணத்தை செலவழித்து அவனுக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அந்தபடியே நீங்களும் செய்யுங்கள். உங்கள் அன்பை காட்டுங்கள், என்னுடைய அன்பை காட்டுங்கள், உங்களுக்கு அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வியாதியில நான் கஷ்டப்படுகிறேன்பா, இந்த வியாதிக்காக எவ்வளவோ நான் செலவழித்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தி எல்லாம் இழந்து போய் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வியாதி குணமாகாதா என்று ஏங்குகிறேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவானவரை நோக்கி பாருங்கள். உந்த நிலை அவருக்கு தெரியும். உங்கள் நிலை அறிந்த தேவன் உங்களுக்கு
உதவி செய்வார். இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த அக்டோபர் மாதத்தில் 1ஆம் தேதி மாலை வேளையிலும் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். ஆண்டவரே 12 வருடங்களாக உதரப்போக்கின் நிமித்தம் மிகுந்த வேதனைப்பட்ட அந்த அம்மாவுக்கு உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவர்களை பூரண சுகமடைந்தது அவர்கள் உணர்ந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறீரே. எனக்கும் நீர் சுகத்தை தாரும். உம்மிடத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு வரட்டும். என்னுடைய சரீரத்தில் நீர் கொடுக்கக்கூடிய சுகத்தை நான் உணரத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த பாடலை படிக்கக்கூடிய இந்த வேளையிலேயே இயேசுவானவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். உங்களுக்கு பூரண சுகத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்காக இப்பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் பூரண சுகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்கின்றதோ. தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்கின்றதோ. உந்தன் நிலை அறிந்த தேவன் உனக்காக உதவி செய்வார். உந்தன் நிலை அறிந்த தேவன் உனக்காக உதவி செய்வார். சொந்தமின்றி தவிக்கும் உன்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். சொந்தமின்றி தவிக்கும் உன்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார். நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார். நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் உடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன். அப்பா, இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை நீர் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்காக மனதுருகும்படிக்க நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அன்றைக்கு 12 வருடமாக ஆண்டவரே உதர ஊரல் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அவளை குணமாக்கின அதே வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவனாகிய கர்த்தரே, இப்பொழுது உங்களை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் என் வீட்டில் அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அருகில் அமர்ந்து உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. இப்பொழுதே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்லட்டும் ஐயா. ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுது அவர்களை குணமாக்குவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்ட அதே வல்லமை இன்றைக்கும் புறப்படட்டும். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த சுகத்தை
உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. அவர்கள் இருதயம் மகிழட்டும். குடும்பத்தில் வியாதிப்பட்டவர்களின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இதிலிருந்து விடுதலை செய்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. ஏசப்பா, வியாதிப்பட்டவர்களுக்காக உபகாரம் செய்கின்ற பராமரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கான ஆசீர்வாதத்தை பார்ப்பார்களாக. இவர்களுக்கு செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக செய்யப்படுகிறதே. ஆண்டவரே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சிரசில் வந்து இறங்குவதை பார்க்கட்டும். மகிமையான காரியத்தை நீர் செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.